நாங்கள் எங்கள் வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஓபிஎஸ் அவர் வழியில் போகிறேன்னு சொல்லி அவரும் கூட்டணியிலேருந்து கிளம்பிட்டார். இப்போ டிடிவியும் இந்த பக்கம் ரூட்டு தனியாக அவர் ஒரு ரூட் எடுத்துட்டார். எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஒவ்வொருத்தராக பாஜகவிலேருந்து கலந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியினால் ஒரு ஜனநாயகமான ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முடியாது என்பதுதான் இப்போ நிரூபணமாயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணியை உருவாக்குவது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டே இருந்தாங்க. அவங்க பெரிய கட்சி என்பது போல பிம்பத்தை உருவாக்கிட்டே இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அவ்வளோ வாக்கு சதவீதமும் கிடையாது. அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருந்த பொழுது கூட அவர் கூட்டணி உருவாக்கி அது குறித்து பேட்டி கொடுக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் பேசுவதற்கான இடம் கூட இல்லாத மாதிரியான ஒரு பேட்டியாக தான் நம்ம பார்த்தோம். ஒரு அராஜகமான ஒரு கூட்டணி உருவாக்கப்படுவதாக தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து அந்த கூட்டணி உருவாக்கி இருந்தது. இப்போ ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கு ஒரு இலக்கு தேவை, ஒரு குறைந்தபட்ச கொள்கை பிடிப்பு என்பது தேவை. திமுக கூட்டணிக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளியில் எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய ஒன்று இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அப்படி என்று எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி வந்து நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், இவங்க எல்லாருக்குமே ஒரே கொள்கை திமுகவை எதிர்ப்பது என்ற கொள்கையை வைத்துட்டு அப்புறம் இந்து முன்னணியோடைய மாநாட்டில் அதிமுக தலைவர்களை வச்சுக்கொண்டு திராவிட இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்துவதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. அப்போ ஒரு கூட்டணியை நடத்துவதற்குரிய எந்த தகுதியும் இல்லாத இடத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. இந்த சமயத்தில் கூட்டணியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறுவது என்பது இந்த கூட்டணியை நடத்துவதற்குரிய தலைமையோ அதற்குரிய தகுதியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பதாக மாறிவிட்டது. ரெண்டாவது, திமுகக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு அரசியல் நடத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு கொள்கை தலைமை ஒன்று வேணும். திமுகவுக்கு ஒரு கொள்கை தலைமை, கூட்டணிக்கு ஒரு கொள்கை தலைமை முன்வைக்கிறாங்க. அதற்கு திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட பாசிச எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு நிற்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பும் இந்த தளத்தில் தான் நம்ம வந்து ஒன்றிணைக்கப்பட்டது. இப்போ இந்த தளத்துக்குள்ளார நீங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்ன கொள்கையை முன்வைக்க போகிறது? ரைட், எந்த கொள்கையுமே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன தர போகிறீங்க? யாரிடம் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறீங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறீங்க? இது வரைக்குமே வந்து அந்த கூட்டணியிலேருந்து எதுவுமே பேசலை. அப்போ அது கூட்டணி அளவுலையும் வந்து ஜனநாயகமாக இல்லை. தமிழ்நாடு அளவில் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமான்னு பார்த்தா அதற்கும் அந்த கூட்டணியிலிருந்து இது வரைக்கும் எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த கூட்டணி உடைந்து சிதறுவது என்பது தவிர்க்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்துட்டோம்னா அதிமுக இவர்கள் எல்லாம் இல்லாமலேயே கடந்த ஆண்டு தேர்தலில் 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் யாருமே இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ அந்த கூட்டணியுடைய மையமாக இருப்பது என்பதே அதிமுக தான் இருக்கிறது. இப்போ அதிமுக மையமாக வைத்தால் அதற்குரிய விவாதம் என்பதே வேறு. அப்படி ஒன்றும் நடக்கலை. ரைட், இவர் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை நம்பி பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய தேவைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்க. இவர்கள் யாரும் தமிழ்நாட்டு நலனை மையப்படுத்தி இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்ததுன்னா இதுக்கு அர்த்தம் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டு நலனை மையப்படுத்தி இந்த கூட்டணி உருவாக்கப்படவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி நலனை மையப்படுத்தி தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தது. அது ஒரு காலம் தான் தாக்கு பிடிக்கும், ரொம்ப காலம் தாக்கு பிடிக்காது என்பதான் இப்போ வெளிப்படையாக தெரிந்திருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.